வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன லஞ்ச் செஞ்சோன்றதை ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒயிட் ரைஸ் கொதிச்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சுட்டு ஜஸ்ட்டு சுடு தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்பேன் எப்பயுமே கெட்டிலில் தண்ணி வச்சு. பட் இன்றைக்கி வைக்கல, ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டேன். கேஸ் இன்றைக்கி எப்படியா வந்துடணும்னு வேண்டிக்கிறேன். இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேஸ் புக் பண்ணி. அப்புறம் வந்து பருப்பு, பச்சை மிளகா, அப்புறம் ரைஸ் போட்டு ஒரு குக்கரில் ஒரு ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சமாக குழந்தைக்கு மட்டும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பருப்பு, பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் புளி சேர்த்து பருப்பு குழம்பு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வாழைப்பழம் இருக்குது. இந்த வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டோன்னே சீக்கிரமாக அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி அது கருத்து ரொம்ப ஓரமாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் காலையில் ஒன்று, நைட்டு ஒன்று சாப்பிட்டோம் நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா இல்லாமல் போயிடுது பழத்தை வச்சுருந்தா. அப்புறம் ப்ரெட்டு 2 இருக்குது. 30ஆம் தேதியோட லாஸ்ட்டு நாள் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி தானே 30, இன்றைக்குள்ளே சாப்பிட்றணும். பிரிட்டானியா ஸ்வீட் ஸ்லைஸுன்றது ஏதோ ஒரு பிராண்டு, அதுதான் வாங்கணும். காலைல நேற்று நைட்டு ஊற வச்ச அரிசி, அதுக்கு வந்து இன்றைக்கி அரைச்சாச்சு காலைல 6 மணிக்கு. நீங்களாம் எப்போ அரைப்பீங்க மாவு? இந்த வாழைப்பழம் வாங்கினது இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 150 ரூபா எடுத்து வைக்கணும். இது கிலோ 80 ரூபான்றாங்க இந்த மஞ்சள் வாழம். அதே மாதிரி இந்த இதுவும் அப்படி தான், செவ்வாழையும் அப்படி தான் சொன்னாங்க. நூக்கல் ஒன்று இருக்குது, அதையும் காலி பண்ணணும். இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது. என் ஃபோனில் பார்த்திங்கன்னா பேக் கவரு பிச்சுக்கிட்டு பின்னாடி வருது, அதுதான் அப்படி தெரியுது பாருங்கள். குக்கரில் சாப்பாடு போட்டேன்ல குழந்தைக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மசிகிற அளவுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டோன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ கரண்டி எடுக்கிறதுக்கு வரேன். இங்கே வந்து இது கலரிட்டு அழகாக அப்படியே நம்ம பருப்பு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டாச்சு. உதயகிருஷ்ணா நெய் சின்ன பாக்கெட்டு டப்பா இருக்குல்ல, அதுதான் வாங்கணும். இந்த கேஸ் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அது கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் நல்லாயிருக்கும். நீங்களாம் என்ன செய்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கேஸ் வந்துருச்சா? நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வைப்பீங்க? ப்ரெட்டு இந்த மாதிரி பொருள்லாம் நீங்கள் வாங்குவீங்களா? தேவையில்லாத ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். மோஸ்ட்லி வாழைப்பழம் தவிர எந்த ஃப்ரூட்ஸும் வாங்குறது கிடையாது. எல்லாமே விலை அதிகம். இருக்கிறத பார்த்து நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ இப்படி தான் சம்மர் லீவ் வந்து போயிட்டுருக்கு. கெட்டில் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணலாம் அப்படின்ட்டு கெட்டிலில் வந்து ப்ளக் போட்டு ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் அப்படி ஓரமாக வச்சுட்டு அப்படி என்ன தேவையில்லாத காயில் அதெல்லாம் பார்த்தேன். தேவையில்லாத காயெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இந்த மாவு அரைச்சது நல்லா வெயிலுக்கு சீக்கிரம் இதுவாகுது பாருங்கள். ஏன்னா நேற்று நைட்டு ஊற வச்சது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 பேர் 4 பேர் அப்படின்னா 3 கப்பு புழுங்கல் அரிசி, 1 கப்பு பச்சை அரிசி, 1 கப்பு உளுந்து, 2 ஸ்பூனு வெந்தயம், அவ்வளோதான். நல்லா நைட்டோட நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலைல அடிச்சோன்னா சாயந்தரம் கூட நம்ம தோசை செஞ்சுக்கலாம். ஒரு பாட்டில் கழுவ வச்சுருந்தேன், அது அழகாக காஞ்சிட்ருக்கு. அப்படி சைடில் இது அப்பளம் செய்யலான்ட்டு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்ச லன்ச்சும் ஃபுட் ப்ரிப்பரேஷனும் இதுதான். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஊறுகாய் தான் சைட் டிஷ்க்கு, வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு அப்பளமும் ஊறுகாவும் தான். இதோ அப்பளம் இது பண்ணுறது தான் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கிறது. அப்பளம் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூக்கி போட வேண்டியதான். தேவையில்லாத டப்பா இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறதே கிடையாது. எக்கச்சக்க கருப்பாம்பூச்சி. இந்த கருப்பாம்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் பிபிலாம் வந்துடும். அதனால் எது இந்த ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கினாலோ இல்லை ஏதோ ஒரு அவுட் சைட்லேருந்து ஒரு பாக்ஸ் கிடச்சாலோ அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு, இந்த டப்பாவும் பாருங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம், அவ்வளோதான். ஏன்னா வீட்டில் சாமான் சேர்க்க என்ன ஆகிடுது, என்ன எங்கே வச்சோன்னு தெரிய மாட்டேங்குது. டென்ஷன் தான் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் எங்கள் வீட்டில் செய்கிற
சமையல்.